இன்றைக்கு கூட இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் உள்ள அதிகாரம், அத்தாரிட்டி இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் என்பது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என்று வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த நாமத்தில் உள்ள அதிகாரம் என்ன என்பதை குறித்து ஒரு சில காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். அநேக விசுவாசிகளுக்கு தாங்கள் வணங்குகிற தங்களுடைய தேவனாகிய கர்த்தர், அவருக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது என்பது கூட அவங்க தெரியாமல் இருக்கிறாங்க. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. உங்களுக்கு தெரியுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் யார் என்று சொன்னால், அவர் சும்மா ஏதோ ஒரு தெய்வம் கிடையாது. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய நாமத்தில் உள்ள அதிகாரம் என்ன, அந்த நாமத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம், Matthew chapter 28 from verse 18. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:18 நல்ல கரெக்டாக மைக்கில் வாசிங்க, ஆன் பண்ணி வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கடைசியாக சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னா, அப்பொழுது இயேசு அவர்களிடத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அந்த ஜனங்களிடத்தில் சொல்லிவிட்டு தான் அவர் மேலே ஏறி போனார். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து. ஆல் அத்தாரிட்டி இன் ஹெவன் அண்ட் எர்த். வெறும் பூமியில் மாத்திரமல்ல, நிறைய பேருக்கு பூமியில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் வானத்தில் கொடுக்கப்படலை. என்ன சொல்றாரு? வானத்திலும் பூமியிலும் சகலத்திலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா யோசித்து பார்க்கணும். வெறும் ஒரு மனுஷனால இப்பேற்பட்ட வார்த்தைகளை பேச முடியாது. திஸ் இஸ் அ ப்ராமிஸ். இது வந்து தேவன் சொல்லுகிற ஒரு உடன்படிக்கைன்னு வைத்துக் கொள்ளலாம், இல்லை தேவன் கொடுக்குற ஒரு வாக்கு தத்தம் வைத்துக் கொள்ளலாம். கடைசியாக மேலே ஏறி போகிறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யாருன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து யாருன்னு சொன்னால், அவர் சாதாரணமானவர் அல்ல. வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரத்தையும் அவர் பெற்றவராய் இருக்கிறார். அப்பேற்பட்ட கிறிஸ்துவனுடைய மகளாய் வாழுகிற நாம எப்படி இருக்கணும்? அந்த அதிகாரத்தில் நடக்கிறவங்களா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கலெக்டர் பையன் எப்படி இருப்பான்? கலெக்டர் பையன் கலெக்டர் மாதிரியே தான் இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. கலெக்டர் பையன் எப்படி இருப்பான்? சும்மா அப்படி ஏனோ தானான்னு இருப்பானா? கலெக்டர் மாதிரி தான் இருப்பான். போலீஸோடைய பையன் எப்படி இருப்பான்? போலீஸ் மாதிரி தான் இருப்பான். போலீஸோடைய பொண்ணு எப்படி இருக்கும்? எங்கள் அப்பா போலீஸ்கார். யார் தெரியுமா? சொல்லுவாங்களா இல்லையா?
நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒருத்தர் இருந்தான், அவங்க அப்பா போலீஸு. அவன் என்ன ரேங்கிங்னா எங்களுக்கு அப்போலாம் எதுவுமே தெரியாது. ஆனால் எல்லாரும் அவங்ககிட்ட குறும் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னாடி அவங்க அப்பா போலீஸ்டா, ரொம்ப அமைதியாடுறா, ஏதாவது பண்ணிட போகிறாரா அப்படின்னு ஒரு பயம். என்ன பண்ணுவாங்க, இப்போ அவன் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவான், எங்கள் அப்பா யார் தெரியுமா, போலீஸு அப்படின்பான். அதே மாதிரி ஒரு டாக்டர் அப்படின்னு சொன்னால், டாக்டரோட பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, எங்கள் அப்பா மருத்துவர், எங்களுக்கு என்ன நடந்தாலும் கவலையே இல்லை, எங்களை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணிடுவார், ஹாஸ்பிட்டலில் போட்டு என்ன பண்ணிடுவார், எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவார். அப்படி இருக்கும்போது விசுவாசிகளாகிய நாம we should know who is our father, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் ஏதோ ஒரு கடவுளை வணங்கிட்டு இருக்கிறோம், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு ஜபத்தை பண்ணிட்டு இருக்கிறோம், எதுக்குமே வழி இல்லாத ஒரு விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நாங்கள் யார் தெரியுமா, நாங்கள் யார் தெரியுமா, ஜீவனுள்ள தேவனை, எல்லா அதிகாரத்தையும் வானத்தையும் பூமியிலும் பெற்றிருக்கிற இயேசு என்ற நாமத்தை கொண்டவருக்கு மகனாக மகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த அதிகாரத்தில் நடக்கிறவன் தான் விசுவாசி. இந்த அதிகாரத்தில் நடக்காம ஒளிஞ்சு மறைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் விசுவாசியே கிடையாது. அவன் வாழ்க்கையில் எதுவுமே வேலை செய்யாது. முதலாவது உன்னுடைய தகப்பன் யார் என்பதை நீ அறிந்து கொள். நீ ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை உன் வாழ்க்கையில் அறிந்து கொள், புரிந்து கொள். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ ஹூ இஸ் யுவர் காட். நிறைய நேரங்களில் நாம் இந்த அதிகாரத்தை பெற்றவர் இயேசு கிறிஸ்து என்பதை மறந்து போய் செத்தவர்களை போல் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இந்த அதிகாரத்தில் நடக்காத சபைகள் எல்லாம் செத்துப்போன சபைகள். நிறைய சபையில் சொல்கிறாங்க, இந்த அற்புத அதிசயம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, எல்லாம் பழைய காலத்தில் நடந்தது, சீஷர்கள் காலத்தில் நடந்தது, இப்போ அதெல்லாம் நடக்காது. ஏன் இயேசு கிறிஸ்து மாறிட்டாரா? நான் கேட்குற கேள்வி, இயேசு கிறிஸ்து மாறிட்டாரா? அற்புதம்லாம் போதும், இனிமேல் அற்புதமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாறிட்டாரா? இல்லை இதனால் எந்த பயனும் இல்லை. இப்போ அற்புதம் நடக்காது அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. அதே நேரத்தில் டெய்லி அற்புதம் அற்புதம் அற்புதம்ன்ட்டு அற்புதத்தையே பார்த்துட்டு இருந்தாலும் தப்பு. ரெண்டு எக்ஸ்ட்ரீம். ஒரு எக்ஸ்ட்ரீம் என்ன, தேர் இஸ் நோ மிராக்கிள்ஸ், அற்புதங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ஒரு பகுதி. அந்த சபை செத்து போன சபை. அங்கே யாரும் அற்புதத்துக்காக ஜெபம் பண்ணவே மாட்டாங்க. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா, வேத வசனத்தை தியானிக்கிறத விட்டுவிட்டு, சத்தியத்தை தியானிக்கிறத விட்டுவிட்டு டெய்லியும் அற்புதமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. சர்ச்சில் வசனமே இருக்காது, எப்போ பார்த்தாலும் அற்புதம் அற்புதம் அற்புதம். பாஸ்டர் என்ன பண்ணுவார்னா, எப்போ பார்த்தாலும் டெய்லியும் 2 மணி நேரம் ஆராதனை நடக்குன்னா 2 மணி நேரமும் அற்புதம் தான், ஒன்லி மிராக்கிள்ஸ். அப்போ மக்கள் இயேசுக்காக போல, அவருடைய உபதேசத்துக்காக போல, சத்தியத்துக்காக போல, அவங்க எதுக்காக போகிறாங்க, எனக்கு அற்புதம் வேணும் அவ்வளோதான், அதோட என்னுடைய வாழ்க்கை போதும் அப்படின்னு நின்றுடுவாங்க. அப்போது அதுவும் தப்பு. ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் தப்பு. அற்புதங்கள் அதிசயங்கள் கர்த்தர் ஏன் செய்கிறாருன்னு சொன்னால், ஒருத்தருக்கு விசுவாசம் இல்லைன்னு சொன்னால், அவன் மத்தியில், புறஜாதிகள் மத்தியில் இயேசு கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் இன்றைக்கும் எல்லா அதிகாரத்தையும் பெற்றவராக இருக்கிறார், வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரத்தையும் பெற்றவராக இருக்கிறார். அவரால் இன்னும் அற்புதம் செய்ய முடியும் என்பதை புறஜாதிகள் மத்தியில் நிரூபிப்பதற்காக தான் கர்த்தர் இன்னும் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போது when God does miracle, கர்த்தர் அற்புதத்தை செய்த பிறகு our life should change. நம்முடைய வாழ்க்கை என்பது அந்த அற்புதத்தின் மூலமாய், அந்த அதிசயத்தின் மூலமாய் அது மாற வேண்டும். இது வரைக்கும் எனக்கு வாயில் சாப்பாடே இறங்காது, தொண்டையில் சாப்பாடே இறங்காது. போனேன், சர்ச்சுக்கு போனேன், ஜெபம் பண்ணேன், பாஸ்டர் ஜெபம் பண்ணார், அற்புதம் நடந்துச்சு, இப்போ நல்லா சாப்பிட்றேன்.
அதோட முடிஞ்சிருச்சா? இல்லை. ஏன் உனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார்? அடுத்து நீ அவரை பற்றி அறிந்து கொள், இயேசுவை பற்றி அறிந்து கொள், அவர் யார் என்பதை புரிந்து கொள், அவருடைய சத்தியம் என்ன, வசனம் என்ன, அவர் என்ன சொல்ல வருகிறார், எல்லாவற்றையும் நீ அறிந்து கொள். இப்போ அவருக்காக ஊழியம் செய். இதுக்காக தான் கர்த்தர் அற்புதம் செய்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் போக வேண்டாம், நான் மேலோட்டமாக சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பேதுரும் யோவானும் போய் என்ன பண்ணுறாங்க? சப்பானி என்ன பண்ணுறாங்க? ஆலயத்துக்கு வெளியே உட்கார்ந்துரு சப்பானியை இயேசுவின் நாமத்தினால், பாருங்க வல்லமை அதிகாரம் எதில் இருக்குதுன்னு சொன்னால் இயேசுடைய நாமத்தில் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க? இயேசுவின் நாமத்தினால் உன்னை நாங்கள் எழுப்புகிறோம், குதித்து எழும்பு. எழும்பிட்டான். அடுத்து அதோட இவங்க ஊழியம் முடிஞ்சிருச்சு. யாருடைய ஊழியம்? யோவான் ஊழியம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவனுடைய ஊழியத்தை அவன் ஆரம்பிக்கிறான். எல்லாருக்கிட்டையும் போய் சொல்கிறான், ஏசு எனக்கு சுகம் கொடுத்தார், ஏசு எனக்கு சுகம் கொடுத்தார், ஏசு எனக்கு சுகம் கொடுத்தார். அப்போது இந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் விசுவாசிக்காதவன் அங்கேயும் இருக்கிறான். அவன் கூப்பிட்டு கேட்குறான், டே உண்மையாலுமே அவனுக்கு சுகம் கிடச்சிச்சாடா? அவன் சொல்கிறான், என்னை சோதித்து பாருங்க, என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னை சோதித்து பாருங்க, என்னால் நடக்க முடியுது. குதிக்கிறான். மறுபடியும் குதிச்சு 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 காமிச்சான். பைபிளில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்போ சும்மா அற்புதத்தை வாங்கிட்டு அப்படியே போயிடுறோம் அப்படிங்கிறது கிடையாது. தேவன் யார் என்பதை அறிந்து கொண்ட பிறகு, அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நம்மளால் இயேசுவை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எதற்காக அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதற்காகவே அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுடைய நாமத்தை பயன்படுத்தும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், இயேசுடைய நாமத்தை பயன்படுத்தும் போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறி அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து அவன் சீஷராய் மாறுகிறான். சீஷராய் மாறுவது மட்டுமல்ல, இயேசுவை பின்தொடர்கிறேன் என்று விசுவாச அறிக்கையாய் எல்லாரும் முன்னாடி அவன் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்கிறான். அது மாத்திரம் அல்ல, தேவன் கொடுத்திருக்கிற எல்லா உபதேசங்களையும் அறிந்து கொண்டு அதை கை கொள்ளுவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அவன் ஒப்பு கொடுக்கிறான். இதனால் நடக்குதுன்னு சொன்னால், ஆண்டவர் கொடுத்த அவருடைய நாமத்தில் இருக்கிற அதிகாரத்தினால் இவைகள் எல்லாம் நடக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். Gospel of John chapter 16. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 23 24. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பன் நம்மளை பார்த்து சொல்றாரு, அப்பா நம்மளை பார்த்து சொல்றாரு, இது வரைக்கும் என்னுடைய நாமத்தில் நீங்க ஒன்றுமே கேட்கவில்லை. until now you have not asked anything in my name. இயேசுனுடைய நாமத்தில் கேட்கிறோன்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசுனுடைய அதிகாரத்தை அறிந்தவர்களாய் அவருடைய நாமத்தில் கேட்கணும். இப்போ கேட்கறதுல நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் உங்கள் அப்பாவால் முடியாது, உங்கள் அப்பாவால் முடியாது, அவரால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி கேட்கறது வேற. அப்போவே உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது.
என்ன இருக்காது, அவருடைய வருமானம் அவ்வளோதான், அவருடைய உழைப்பு அவ்வளோதான், அவருடைய சேமிப்பு அவ்வளோதான். ஆனால் நான் எதிர்பார்ப்பதோ அதை காட்டிலும் அதிகம். எப்படி அவர் கொடுப்பாரு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாகவே அது நடக்க போகிற காரியமே அல்ல. எங்கள் அப்பாவும் தான் கல் போடுறான்னு சொன்னார், போட்டாச்சு. இப்போ என்னங்கிறாரு, நீயே தான் கட்டணுங்கிறாரு. ஸ்தோத்திரம். நானே கட்டினா ஆண்டவர் தான் கட்டணும் அதை. சரி, நானும் என்ன பண்ணிக்கிட்டேன், சரி ஏற்றுக்கிட்டேன், ஆண்டவர் வழி வாசல் திறப்பார். அப்போ அதே மாதிரி எல்லாரும் எல்லா டைமும் என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. திடீர்னு அவங்க வீக் ஆகிடுறாங்க, நம்மளால் முடியாதுன்றாங்க. அப்போது அந்த அவங்களால முடிந்தது அவ்வளோதான் லிமிட்டு, அவ்வளோதான் கெப்பாசிட்டி அப்படின்னு நாம் நினச்சிட்டு நாம் எதிர்பார்க்குறோன்னு சொன்னால் அது நடக்க போகிறது இல்லை. இப்போ நிறைய பேர் ஜெபம் பண்ணுறப்ப என்ன பண்ணுறாங்க, இப்படி தான் ஜெபம் பண்ணுறாங்க. என்ன நினைக்கிறாங்களோ, நம்முடைய ஆண்டவர் அவ்வளோதான்ப்பா, நம்மளுடைய ஆண்டவர் அவர் என்ன பண்ண போகிறாரு, பெருசாக ஒன்றையும் மாற்ற போகிறதில்ல, பெருசாக ஒன்றையும் செய்ய போகிறதில்ல, பெருசாக ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு தீர்மானத்துக்குள்ளே என்ன பண்ணிடுறாங்க, வந்துடுறாங்க. பெருசாக இந்த வியாதி ஒன்றும் மாற போகிறதில்ல, பெருசாக ஒன்றும் என் கடன் பிரச்சனை மறிக்க போகிறதில்ல, மறுபடியும் நான் கடன் வாங்க தான் போகிறேன் அப்படிங்கிற தீர்மானத்தில் அவங்களே வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை நோக்கி செபிக்கிறாங்க. அது அவங்களுக்கு நடப்புது. இதுதான் சொல்கிறாரு, என் நாமத்தினால் நீங்கள் எதையும் கேட்கவில்லை இதுவரைக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம், யூ ஹாவ் நாட் அண்டர்ஸ்டூட் ஹூ ஐ ஆம், நான் யார் என்பதையும் என்னுடைய தன்மை எவ்வளவு பெரியது என்பதையும் நான் எவ்வளவு பெரிய தேவனாய் கர்த்தராய் இருக்கிறேன் என்பதையும் நீ அறிந்து கொள்ளாமல் நீ ஜெபத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாய். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை. கேட்குறோம், ஆனால் ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கேட்பதில்லை. முதலாவது ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கேட்கணும். இப்போ சொல்லணும், பைபிளில் எல்லா வசனம் பாருங்கள், நிறைய வசனம் இருக்குது. எல்லாம் சொல்லுவாங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரே உமக்கு இது சாதாரணமான காரியம் அல்ல. நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னா, தாவீது ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புறார், சூப்பரான ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புறார். கட்டி எழுப்புன பிறகு அவர் பண்ணுற ஜெபம், அந்த ப்ரேயரை எடுத்து பாருங்க. ஹவு டேவிட் இஸ் ப்ரேயிங் ஆஃப்டர் பில்டிங் த டெம்பிள். அவர் சொல்கிறாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரே, வெள்ளியும் உம்முடையது, பொன்னும் உம்முடையது, எல்லாம் உம்முடையது. உமக்கு முன்பாக நாங்கள் இந்த செய்த காரியம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம், சாதாரணமான காரியம் அல்ல, பிரம்மாண்டமான தேவாலயத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார். மற்றவங்க யாரும் கட்ட முடியல, எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தாவீது அதை கட்டி எழுப்பினார். தாவீதுடைய காலத்தில் மிகப்பெரிய இஸ்ரவேல் மக்களெல்லாம் வாயை பொளந்து அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு வெள்ளியும் பொன்னையும் கொண்டு வந்து பலவிதமான எல்லா விதமான பளிங்கி கற்களையும் போட்டு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்தை எழுப்பின பிறகு அவர் பண்ணுற ஜெபம் என்ன சொல்கிறாரு, எல்லாம் உம்முடையது ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம், இப்போ எல்லாவற்றையும் நாங்கள் என்ன பண்ணுறோம், உமக்கே திருப்பி தருகிறோம். அப்போ என்ன சொல்ல வராருன்னு சொன்னால், எவ்ரிதிங் ஹாஸ் பீன் பிளஸிங் ஃப்ரம் காட். ஹி இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் பிளஸிங். தேவனாகிய கர்த்தரே அவரே ஊற்றுக்கண்ணாக இருக்கிறார், எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றுக்கண்ணாக இருக்கிறார். அவரிடத்திலிருந்தே எல்லா ஆசீர்வாதமும் இறங்கி வருகிறது. அப்போது நாங்கள் கட்டி எழுப்புனது ஒன்றும் கிடையாது. அவருக்கு முன்னாடி எல்லா வெள்ளியும் பொன்னையும் அவர் கொண்டவராக இருக்கிறார். அப்போ he has the right understanding about God. தேவனாகிய கர்த்தரை பற்றி நல்ல தெரிந்து கொள்ளுதலையும் புரிந்து கொள்ளுதையும் தாவீது கொண்டவராக இருந்தார். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஆலயம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, எவ்வளோ வெள்ளியும் பொண்ணையும் இதுக்கு செலவு பண்ணியிருக்கிறோம், எப்படி கட்டியிருக்கிறோம், சூப்பராக கொண்டாந்துருக்கிறோம், பிளான் போட்டதுலேருந்து ஸ்கெட்சுலேருந்து எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஆனால் எவ்ரிதிங் ஹேப்பன் பிகாஸ் ஐ நோ ஹூ இஸ் மை காட். என்னுடைய தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை அறிந்தபடியினாலே இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு அவர் உதவி செய்தார். இப்போ கட்டுறதுக்கு முன்னாடியே உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் சாத்தியமாமா முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லி யோசனை பண்ணியிருந்தா அந்த ஆலயம் பாதியில் நின்று போயிருக்கும்.
நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். அநேக நேரங்களில் முதலாவது தேவனுடைய அதிகாரம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்க. நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு உள்ள அதிகாரம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுங்க. நீங்கள் பண்ணுற ப்ரேயர் இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி ப்ரேயர். சாதாரணமான ப்ரேயர் நீங்கள் பண்ணலை. நீங்கள் முடிக்கும் போது சொல்கிறீங்க, இயேசுவின் நாமத்தினால் நான் இவைகள் எல்லாவற்றையும் கேட்கிறேன் என்று சொல்லுகிறீர்களே, அந்த இயேசுவின் நாமத்தினால் நான் கேட்கிறேன் என்று சொல்லும்போது அந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட காரியங்களை செய்ய முடியும் என்பதை அறிந்து சொல்லுகிறீர்களா, இல்லை அறியாமல் சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? இயேசுவின் நாமத்தினால் நான் கேட்கிறேன் பிதாவேன்னு சொல்லும்போது அப்போவே உங்களுக்கு தெரியணும், என் இயேசு கிறிஸ்து இவைகள் எல்லாவற்றையும் எனக்காக செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இயேசு எனக்காக இவை எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து சொல்ல வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் இவை எல்லாவற்றையும் நான் கேட்கிறேன் சொல்லி. அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது யோவான். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றையும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். பாதி பெற்றுக்கொள்ள மாட்டீங்க, கால்வாசி பெற்றுக்கொள்ள மாட்டீங்க, முக்கால்வாசி பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. நீங்கள் சந்தோஷம் அடைகிற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் வேண்டிய காரியங்களை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் பாஸ்டர் சொல்லிட்டாரு, அதுக்காக நான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும், சீஃப் மினிஸ்டர் ஆகணும்லாம் கேட்காதீங்க. அதுக்கு தான் ஆண்டவருடைய திட்டம் என்ன, சித்தம் என்ன என்பதையே அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்ன, திட்டம் என்ன, அந்த திட்டத்துக்குள்ள சித்தத்துக்குள்ள நீங்கள் எதை வேணாலும் கேளுங்க. சுகம் வேணுமா கேளுங்க, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணுமா ஆண்டவரத்தில் கேளுங்க, நடக்காத காரியங்கள்லாம் நடக்கணுமா கேளுங்க, சத்துருவின் போராட்டமா அதில் கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கணுமா ஆண்டவரிடத்தில் கேளுங்க, பிசாசுகளை துரத்தணுமா ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இதெல்லாம் கேட்கலாம். நல்ல குடும்பம் அமையணுமா ஆண்டவரிடத்தில் கேளுங்க, நல்ல மனைவி அமையணுமா, நல்ல கணவர் அமையணுமா, நல்ல பிள்ளைகள் அமையணுமா, எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். இவைகள் எல்லாவற்றையும் கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷம் அடைந்து நிறைவாய் வாழுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷம் அடைந்து நிறைவாகும் படிக்கு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, ask and you will receive that your joy may be full அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. your joy may be full அப்படின்னா, என் மனசு திருப்தியாக இருக்குதுப்பா, எனக்கு நிறைவாக இருக்குதுப்பா, எந்த குறைவும் இல்லை, எனக்கு கர்த்தர் அந்த அளவுக்கு என் ஜெபத்தை கேட்டு என்னை வழி நடத்தி இருக்கிறார், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் நிறைய நேரங்களில் ஆண்டவரத்தில் கேட்டிருக்கிறேன், கேட்டதில் எதுவுமே குறைவாக வந்ததில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கொஞ்ச நாள் குழந்தை இல்லை, எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, ட்ரீட்மெண்ட்லாம் ஏதாவது போய் பார்க்க ஆரம்பிச்சிங்களா, ஏதாவது பண்ணிங்களா? நான் சொன்னேன், இயேசுவின் நாமத்தினால. அப்பயும் இயேசுவின் நாமத்தை தான் பயன்படுத்தினேன். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் எனக்கு அந்த குறையை வைக்கவே மாட்டார், நிறைவாக என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த முதல் குழந்தை மகன், அடுத்தது ரெண்டாவது குழந்தை, இப்போ நான் 2 போதுன்ட்டு இருக்கிறேன். போன வாரம் திடீர்னு எங்கள் அப்பா 3வது குழந்தை வந்துருச்சுன்னு நினச்சிட்டாரு, ஒரு பூகம்பத்தை கிளப்பி விட்டார். அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளைக்காரர் வந்தாருங்க பாருங்க பாஸ்டர், அவர் என்ன சொன்னார் சொல்லும்போது, காரில் போயிட்டு இருக்கும்போது, நெக்ஸ்ட் டைம் ஐ வில் டூ சைல்டு டெடிகேஷன் ஃபார் யுவர் 3rd பேபி அப்படின்னாரு. யார்? அவரு சும்மா கட்டியும் அவர் ஒரு தமாசுக்கு சொன்னார். உடனே இவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, இவர் உடனே என்னன்ட்டார் போய், நான் சொன்னேன் ஏற்கனவே 2க்கு டிக்கெட்டு போட்டு கூட்டிகிட்டு போய் அவங்க பாட்டியெல்லாம் காட்டுறதுக்கே பெரும்பாடாக இருக்குது, இதில் 3 வந்தால் எங்கே போகிற, இங்கேயே தான் இருக்க வேண்டியது தான், அப்புறம் யார் கூட்டிகிட்டு போகிறது? அப்புறம் அப்போ என்ன கணக்கு அப்படின்னு சொன்னால், தேவன் ஆசீர்வதித்தார்னா பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார். 2 பிள்ளைகள் அப்படின்னா 2 பிள்ளைகள் மன மகிழ்ச்சியும் மன நிறைவையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
பாதி பேர் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணன் வளர்த்திட்டு இருக்கிறான். அதுவும் ஆண்டவர் கொடுத்த மன நிறைவு, மன மகிழ்ச்சி, ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அது ஒன்று செய்கிற காரியம் உங்களுக்கு இப்போ தெரியாது, நாளைக்கு தெரிய வரும். அல்லேலூயா. அந்த ஒருத்தரால் உங்களுடைய வாழ்க்கையோ நிறைய மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்னால சரி வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேணான்னு சொன்னாலும் அது குறைவல்ல, அதுதான் நிறைவு. அல்லேலூயா, அதுதான் நிறைவு. அல்லேலூயா. குழந்தையே பிறக்கலன்னா அடுத்து அடாப்ட் பண்ணிக்கணும். இந்த பாஸ்டர் வந்தார், அவருக்கு வந்து 2 பையன் 3 அடாப்டட், மொத்தம் 5 பேர். அவர்கிட்ட எப்போ உங்கள் பிள்ளைங்க எத்தனை பேர்னு கேட்டால் 5 பேர்னு சொல்லுவார். இந்த 5 பேரில் 2 பேர் கருப்பு இனத்தை சேர்ந்தவங்க, அவங்கள இவர் அடாப்ட் பண்ணிக்கிறார். இவருடைய சாட்சியெலாம் கேட்கும்போது ரொம்ப நம்ம வந்து வியக்கத்தக்கிற அளவுக்கு இவங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வந்து ஊழியத்தையும் ஆண்டவருடைய இதையும் அவங்க வந்து செய்து கொண்டு வருகிறாங்க. முதல் முறை நான் கேட்கும்போது ஆச்சரியப்பட்டேன். 2 பிள்ளைகள், அந்த 2 பிள்ளைகள் நல்லா வளர்ந்துட்டாங்க. அது இல்லாமல் 3 பிள்ளைகளை இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, தத்தெடுத்து சொந்த பிள்ளைகளாக அவர் வளர்த்துறார். அந்த 3 பேரும் ஒவ்வொரு வாழ்க்கையில் அடிபட்டு தூக்கி எறியப்பட்ட பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை வந்து இவர் எடுத்து அவருடைய பேர் போட்டு, அவங்க குடும்ப பேர் போட்டு எல்லாத்துலேயும் அவங்களுக்கு உரிமை இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. அவர் வந்து தத்தெடுத்து அடாப்ஷன் ப்ராசஸ் கரெக்டாக பண்ணி எல்லாம் பண்ணி அந்த 2 பிள்ளைகள் அவருடைய சொந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கிறோ அந்த உரிமைகளை அப்படியே என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த 3 தத்தெடுத்த பிள்ளைகளுக்கும் அவர் வந்து கொடுத்துருக்கிறார். யாராவது நம்ம ஊரில் இந்த மாதிரி செய்வாங்களா? கஷ்டம் செய்கிறதுக்கு. ஆச்சரியமாக. ஆனால் அதில் 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு இனத்தை சேர்ந்தவர்கள். இவர் ஆள் வெள்ளையாக இருக்கிறாரு, இவங்க மனைவி வெள்ளைக்காரங்க. ஆனால் 2 பிள்ளைகள் கருப்பு இனத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட பிள்ளைகள் எடுத்து தன்னுடைய பெயரை போட்டு குடும்ப பேரை போட்டு அவர் வளர்த்துறார். எப்பயுமே 5 பிள்ளைகள்னு சொல்லுவார். எத்தனை பேர் how many kids you have அப்படின்னு சொன்னால் 5 பிள்ளைகள்னு சொல்லுவார். அதுக்கெல்லாம் இருதயம் வேணும், இருதயம் வேணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாம் நிறைவு தான். தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது அவரிடத்திலிருந்து நாம் அதிகாரத்தை பெற்றவர்களாய் ஜீவிக்கும் போது வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்கிறாரு, எல்லாவற்றையும் நிறைவாய் உங்களுடைய ஆத்துமா மன மகிழ்ச்சியில் நிரம்புற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு போஷிக்கிறவராய் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் அது. Philippians chapter 2 from verse 9, 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர்களுக்கு தந்தரினால் என்று வாசிக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்லி ஒன் நேம், ஒரே ஒரு நாமம் தான் எல்லா நாமத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அது யாருன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவுடைய நாமம். அந்த நாமத்தை சொல்லும்போது பூமியில் இருக்கிற எல்லா முழங்கால்களும் அதற்கு முன்பாக அது வந்து என்ன பண்ணுமா, முடங்குமா. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. யாருமே நான் வந்து அவருக்கு கீழ்ப்படியவே மாட்டேன், இயேசுக்கு கீழ்ப்படியவே மாட்டேன் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. when you use the name of Jesus, ஆண்டவருடைய நாமத்தை நீ பயன்படுத்தும் போது அந்த அதிகாரத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். everyone should obey, everyone should respect. இதெல்லாம் என்ன, நாங்கள் வந்து
இதுக்கெல்லாம் நாங்கள் செவி கொடுக்க மாட்டோம் சொல்ல முடியாது. உண்மையாகவே நீங்கள் ஜெபிக்கிற ஒரு ஜப வீரராக இருந்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஜப வீராங்கனையாக இருப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜபம் பண்ணிட்டு போய் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், நேருக்கு நேர் நின்று பேசுங்க. அவங்க உங்களுக்கு கீழ்படுகிறாங்களா இல்லையான்னு பாருங்க. தலையிலே சொல்லுங்க. பயந்து ஒளிஞ்சு நாம் போய் ஐயா கொஞ்சம் தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக அழைக்கப்படலை. எங்கேயுமே அப்போஸ்தலர்கள் போய் பயந்து ஒளிஞ்சு பதுங்கி அவங்க எல்லா இடத்துக்கும் போனாங்க. கோர்ட்டுக்கு போனாங்க, கேஸுக்கு போனாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க, எல்லா இடத்துக்கும் போனாங்க. எங்கேயுமே பயந்து ஒளிஞ்சு நடுங்கி போய் ஐயா இதோட நாங்கள் நிப்பாட்டிறோம் ஐயா, இதோட நாங்கள் போயிடறோம் ஐயா, என்னை விட்டுருங்க ஐயா, வேண்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லி எங்கேயுமே போய் கேட்கல. ஏன்னு சொன்னால் தேவனுடைய நாமத்தை, அந்த அதிகாரத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள், ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். கொண்டே ஜெயிலில் போட்டான், ஜெபம் பண்ணுறான், அங்கே தேவதூதன் வரான் வெளியே கொண்டு போகிறதுக்கு. சிறைச்சாலையில் இருக்கிற காவலாளி அவனை குத்திக்கிறதுக்கு போகிறான். அவன் சொல்கிறான், ஒரு ஆத்மா நஷ்டமாகுதேடா, இவன் குத்தி கொலை செஞ்சால் எங்கே போவான்? நரகத்துக்கு தான் போவான். ஸ்டாப் இட். நீ உன்னை குத்திக்காத, நீ எந்த தவறும் செய்யலை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு அதிகாரத்தை கொண்டவராக இருக்கிறார், நீ எந்த தவறும் செய்யலை, நீ உன்னை குத்திக்காத, நிப்பாட்டு. அடுத்து எல்லாரும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஒரு கவுன்சில் இருக்குது. சொல்கிறாங்க, நீங்கள் இனிமேல் இந்த இயேசு என்ற நாமத்தை என்ன பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் இயேசு என்ற நாமத்தை இதோடு என்ன பண்ணிடுங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை நான் வேணால் விட்டுறலாம், ஆனால் என்னை காட்டிலும் இன்னும் அநேகரை கர்த்தர் என்ன பண்ணுவார், இந்த நாமத்தை கொண்டு எழுப்புவார். அவங்கள நீங்கள் எப்படிப்பா தடுத்து நிறுத்துவீங்க? சைனாவில் சட்டம் போட்டான், யாரும் என்ன பண்ணக்கூடாது, பைபிள் என்ன பண்ணக்கூடாது, சைனாக்குள்ளே கொண்டு வரக்கூடாது, சட்டம் போட்டான். எப்படியோ ஒரு பைபிள் வந்துருச்சு, அந்த பைபிளை கிழிச்சு போட்டான். சைனாக்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு ஆள், சைனாக்காரங்க நல்ல மெமரி பவர், சூப்பர் மெமரி பவர். ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான், எல்லா வசனத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டான். இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து அவனும் மனப்பாடம் பண்ணிட்டான். எல்லாம் மனப்பாடம் பண்ணதெல்லாம் இவன் கையில் எழுதி எல்லாருக்கும் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ உள்ளே வர்றதை தடுக்கலாம், ஆனால் என்னுடைய ஞாபகத்தில் இருக்கிறத நீ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் சுவிசேஷத்தை தடுக்கவே முடியல. சைனாவில் என்னென்னமோ செய்து பார்த்தாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு ஆளை தடுக்கலாம், ஒரு ஆளை கொண்டு போய் ஜெயிலில் போடலாம், ஒரு ஆள் சுவிசேஷம் அறிவிக்கிறத நீங்கள் தடுக்கலாம், ஆனால் இயேசு என்ற நாமம், அதை நீங்கள் என்ன என்பதை அறியாமலே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறீங்க. பார்த்து அண்டர் கிரவுண்டு சர்ச்சு பிரித்து எடுத்துருச்சு. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்கன்னு கவர்மெண்டால் கணக்கெடுக்கவே முடியல. ஏன்னா விசுவாசம் உள்ளே இருக்குது, வெளியே காட்டுறது இல்லை. விசுவாசம் எங்கே இருக்குது? இன்சைட் தேர் ஹார்ட். விசுவாசம் உள்ளே இருக்குது. அவன் கேட்குறான், நீ கம்யூனிஸ்டவாதி தானே? ஆமாம், கம்யூனிஸ்டவாதி தான். நீ சைனாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறியா? கீழ்ப்படிஞ்சு தான் இருக்கிற. அங்கே சொல்கிறான். ஆனால் உள்ளே போய் யாருக்கிட்ட ஜெபம் பண்ணுறான்? ஆண்டவராகிய கர்த்தர்கிட்ட தான் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் இடத்துல தான் கேட்குறான். எத்தனையோ சபைகள், திரளான மக்கள், பெருக்கத்தை கர்த்தர் சைனா தேசத்தில் கொடுத்தார், கிறிஸ்தவர்களை உண்டாக்கினார். இயேசு என்ற நாமத்துக்கு எல்லாரும் கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். ரஷ்யாவினுடைய புட்டினாக இருந்தாலும் சரி, சைனாவுடைய தலைவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இயேசு என்ற நாமம், அவருடைய நாமத்துக்கு எல்லாரும் அடி பணிந்து முழங்காலிலே அவருக்கு முன்பாக நின்று தான் ஆக வேண்டும். நிற்க முடியாதுன்னு யாரும் சொல்லவே முடியாது. இதே தான் நம்முடைய வாழ்க்கையில் சேம் திங். எப்பேற்பட்ட அசுத்த ஆவியாக இருந்தாலும் சரி, இயேசு என்ற நாமத்தை கேட்ட உடனே அது வெளியே போய் தான் ஆகணும். இயேசு என்ற நாமத்துக்கு அது கீழ்ப்படிச்சு தான் ஆகணும்.
எந்த மந்திரமாக இருந்தாலும் சரி, பில்லி சூரியமாக இருந்தாலும் சரி, மந்திரம் பண்ணாமலையாக இருப்பான், எல்லோரும் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். எனக்கு எத்தனை பேர் மந்திரம் வைக்க போகிறானோ ஸ்தோத்திரம் தெரில. நம்ம வளர வளர எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. தொட்டண்ணா கதை சொன்னார் பாருங்க, அது மாதிரி நீங்கள் வளர வளர எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸில் இருக்கிறவன் வைப்பான், குடும்பத்தில் இருக்கிறவனே வைப்பான், சொந்தக்காரன் வைப்பான், எல்லோரும் எவனா ஒருத்தன் வச்சுக்கிட்டு தான் இருப்பான். அதை பற்றி கவலைப்படாத. நீ ஏன் கவலைப்படணும்? டெய்லி ஒவ்வொரு மந்திரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கவலைப்பட்டே தான் இருக்கணும். எத்தனை எலுமிச்சம் பழத்தை சர்ச்சு வாசல்லேருந்து நான் தூக்கி போட்டுருக்கிறேன். சின்ன பையனாக இருக்கும்போது வந்து தூக்கி போட்டு தான் இருக்கிறேன். மேலே ஏறி தான் நடக்கிறோம். என்ன பண்ணாலும் சரி, எது செய்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் எல்லா பிசாசுகளையும் துரத்துகிறவராக இருக்கிறார். எல்லா மந்திரம், மாந்திரிகம், பில்லி சூனியம் எல்லாவற்றையும் எடுத்து உடைக்கிறவராக இருக்கிறார் என் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. யார் என்ன உனக்கு விரோதமாய் செய்ய நினைத்தாலும் அவைகள் எல்லாம் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது. ஏன் என்று சொன்னால் தேவனுடைய அதிகாரத்தை நீங்கள் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். ஜெபம் செய்யும் போது அதே ஜெபத்தோடு அதே அதிகாரத்தோடு நாம் ஜெபிக்கிறோம். இப்போ கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் எனக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறது. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கு இதுதான் நிறைவேறணும். இப்போ எல்லாரும் இயேசுதான் தெய்வம்னு வாயை திறந்து சொல்லணும். எலியாவின் காலத்தில் நடந்துச்சு. எலியாவின் காலத்தில் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, பார்த்தாங்க. பலிபீடத்தில் ஆண்டவர் அக்கினியை இறக்கி அந்த பலிகள் எல்லாத்தையும் சுட்டு எரித்தார். சுட்டு எரிக்கும் போது எரித்த பிறகு எலியா அப்படியே எடுத்துட்டு எல்லாரையும் குத்துறதுக்கு போகிறான். அவ்வளோ ஆத்திரம் இவனுக்கு. ஆனால் கொஞ்சம் நஞ்சமாவா இவனுங்க வந்து ஆண்டவருக்கு விரோதமாக பேசினானுங்க. எலியா ரொம்ப மோசமான ஆளாட்டு இருக்குது. வெறி வந்துருச்சுன்னா என்ன செய்யற ஏது செய்யறான்னு பார்க்கறதே கிடையாது. எல்லாரும் எடுத்து குத்த போனான். அப்போ பாதி பேர் என்ன பண்ணிட்டான், இயேசுவே தெய்வம் என்று தங்களுடைய நாவினால் அறிக்கையிட்டார்கள். they opened their mouth and they confessed that only God, Jehovah, he is the true God. இப்பொழுது இயேசுவாகிய கர்த்தரே தெய்வம் என்று எல்லாரும் சேர்ந்து அறிக்கை எடுக்கிற காலம் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தணும். நம்ம போய் ஜோசியம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம போய் நல்ல நாள் பார்க்கக்கூடாது. ஒரு விசுவாசி ஏங்கிட்டே சொல்கிறார், யார் சூனியம் வச்சுருக்கிறான்னு போய் ஜோசிக்காரன்ட்ட கேட்டோம் பாஸ்டர். இது வந்து பிசாசுக்கிட்டே போய் பிசாசை பற்றி கேட்குறது. எப்பேற்பட்ட ஆள்னு பார்த்துக்குங்க. சாத்தாங்கிட்டே போய் சாத்தானை பற்றி கேட்டால் சாத்தான் சொல்லுவானா? இங்கே வந்து ஜெபம் பண்ணியா, ஆலயத்துக்கு வாயா, எல்லா ஞாயிற்றுக்கிழமை வா, ஜெபம் பண்ணலாம், விசுவாசத்தில் உறுதிப்படு, வெள்ளிக்கிழமை காலையில் வா, உபவாசம் ஏறு, ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் எல்லாத்தையும் உடைப்பார், மாற்றுவார், எந்த மந்திரம் வெள்ளி சூழமும் உனக்கு விரோதமாக எதுவும் செய்யாது, நீ ஆலயத்துக்கு வான்னு சொன்னால் அதை செய்கிறது கிடையாது. அதுக்கு பதில் போய் ஜோசியக்காரங்கிட்டே போய் என்ன பண்ணுறது, எனக்கு யார் சூனியம் வச்சுருக்கிறான்னு பார்த்து சொல்லுன்னு கேட்குறது. பிசாசு என்ன சொல்லுவான், உன் மனைவி தான் வச்சுருக்குதுன்னு சொல்லுவான், இல்லை உன் தம்பி தான் வச்சுருக்கிறான்னு சொல்லுவான். அது வரைக்கும் நல்லா தான் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் குடும்பத்திலே என்ன உண்டாகும், குழப்பம் உண்டாகும். நிறைய பேர் சாத்தாங்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை அவன் வாழ்க்கையில் அறிந்துகொள், அவர் செய்ய போகிற காரியங்களை அறிந்துகொள். இப்பொழுது உறுதியாய் இருந்து இயேசுவே கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு அவருடைய நாமத்தை தரித்தவர்களாய் நாம உலாவும் போது, ஜீவிக்கும் போது, போகும்போது, when we carry that name, அந்த நாமத்தை நாம் சுமக்கும் போது எல்லாரும் பார்த்து வாயை திறந்து சொல்லுவாங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாங்க உண்மையானவர், அவர் உங்களோடு இருக்கிறாருங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அல்லேலூயா. எழும்பி நிற்போம். The name above all name is the name of Jesus. There is authority, there is power in the name of Jesus. அந்த நாமத்தில் அதிகாரம் உண்டு.
அந்த நாமத்திலே வல்லமை உண்டு, அந்த நாமத்திலே ஜீவன் உண்டு. அந்த நாமத்தை உன் வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒருத்தராலும் தடுத்து நிறுத்த முடியாது. When you ask in the name of Jesus, your life will be filled with joy. உடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் திருப்தியையும் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். உன் குறைவுகளெல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வழி நடத்துவார். ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு பெரியவர் என்பது, உம்முடைய நாமம் எவ்வளவு உயர்ந்த நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். அந்த நாமத்திலே அதிகாரம் உண்டு. அந்த நாமத்தை பயன்படுத்தும் போது அதிசயங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது, அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் அந்த நாமத்தை பயன்படுத்தும் போது நீர் செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். When you carry that name, the name of Jesus, your life will not be the same. உன் வாழ்க்கை இப்படியே இருக்காது. அருமையான சகோதர சகோதரி, அதிகாரத்தை பயன்படுத்து, உன் வாழ்க்கையில் அதிகாரத்தை பயன்படுத்தி கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்வார். எதிர்பார்க்காத காரியங்கள் கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்வார். உன்னை ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். உன் தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் முறியடிப்பார். எப்பேற்பட்ட சாத்தானா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சாத்தானா இருந்தாலும் சரி, அவன் ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட வேண்டும். கர்த்தர் சொன்னால் அவன் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். அவரால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். ஸ்தோத்திரம் ஆண்டவர். இதை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பங்களை ஆசீர்வதியும், அவங்களுடைய தேவைகளை சந்தியும், பலப்படுத்தும். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை தாரும், பலனை தாரும், வழி நடத்தும். சகல துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ். Crucified, laid behind the stone, you live to die, rejected and alone like a rose, trampled on the ground. You took the fall and thought of me above all. Crucified, laid behind the stone, you live to die, rejected and alone like a rose, trampled on the ground. You took the fall and thought of me above all. எல்லாரும் சேர்ந்து மதுரமே இந்த நேசுவே உமன்பிலான் மகிழ்ந்திடுவேன் சாரோனி ரோஜாவும் நீரே என் நேசமே என் ஜோதியே அன்பரே மதுரமே எந்த நேசுவே உமன்பிலான் மகிழ்ந்திடுவேன் சாரோனி ரோஜாவும் நீரே என் நேசமே என் ஜோதியே என் ஜோதியே என்
நண்பரே, crucified, laid behind the sword, you live to die, rejected and alone like a road, trampled on the ground. You took the fall and thought of me above all. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் உன்னை நினைவு கூர்ந்தபடியால், அவர் உன்னை நினைவு கூர்ந்தபடியால் சிலுவையிலே உனக்காக அவர் மரித்தார்.